இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வைப்போம். அப்போ அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வர சொல்லி, இந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும், இதனுடைய ஸ்கோப் என்ன, அப்போ மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனதளவில் வந்து தயாராகணும். இந்த ஸ்கூல் நம்ம படிக்க முடியும். இதை பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி கோர்ஸ் தான். இது வந்து ரொம்ப வந்து பிரில்லியன்ட் தான் படிக்கணும் அப்படிங்கிற லெவலில் அந்த கோர்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்ம மாணவருக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்போம். அந்த ஓரியன்டேஷன் நம்ம எல்லாமே ஒரு 5 கிளாஸ் நடத்துவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம எங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து மாணவ மாணவிகள் வந்து அடாப்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம என்னென்னா சப்ஜெக்ட்டில் ஒரு பிளான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேலண்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அந்த கேலண்டர் வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இதுதான் ஷெட்யூல். அப்போ லீவு முதற்கொண்டு எல்லாமே அதில் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் நடத்திட்டு வருவோம். வித்தின் ஒரு 4 to 5 மந்தில் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தை பொறுத்தளவு டெய்லி வந்து 6 மணி நேரம் வந்து ரெகுலர் கிளாஸ் நடக்கும். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி. ஹாஸ்டல் வந்து நம்மகிட்ட ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல் வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி வந்து இருப்போம். டே ஸ்காலரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்னால 4 ஹவர்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து படிக்க சொல்லிடுவோம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த கோர்ஸுக்காக நம்ம டெடிக்கேட்டாக சின்சியராக வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுக்கும்போது அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன சொன்னோமோ அடுத்த நாள் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்போ ஒவ்வொரு டைம் வந்து கிளாஸ் டெஸ்ட் வைப்போம். அப்போ இதில் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ். அப்போ ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி டெய்லி வந்து சம்மை வந்து போட சொல்லுவோம். அப்போ சம்மை போட்டு அந்த வீக் முடியும் போது ஒரு வீக்லி டெஸ்ட் கம்பல்சரியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் முடிப்போம். 15 டேஸ் முடிஞ்சா ஒரு பை மந்த்லின்னு ஒரு டெஸ்ட் வைப்போம். 1 மந்த் முடிஞ்சதுன்னா மந்த்லி டெஸ்ட்டும் வைப்போம். அப்போ இது வந்து இப்போ ரொட்டீனாக வந்து இந்த 3 டெஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்குது. கிளாஸ் டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், வீக்லி டெஸ்ட் நடத்துவோம், பை மந்த்லி டெஸ்ட் வரும், தென் மந்த்லி டெஸ்ட் வரும். இப்படி நிறைய டெஸ்ட் எழுதும்போது